Hi, this is Nitya. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ganeshchaturthispecial மணி கொழுக்கட்டை. இப்போ கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வறுத்த அரிசி மாவு 1 கப் போட்டுக்கோங்க. கடையில கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவும் கூட விக்கும். நீங்க அத கூட வாங்கிக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன். நெய் 1 டேபிள் ஸ்பூன். நெய் எதுக்கு போடுறோம்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் மாவு. நீங்க 10 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கூட இந்த வெடிப்பு விழாது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனால் கலந்துக்கோங்க. கை டைரெக்டாக வச்சிங்கன்னா சுட்டுரும். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை தொடுற அளவுக்கு சூடு குறைஞ்சதும் மாவு எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாவை பிசைக்கொள்ளவே ரொம்ப சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ கொழுக்கட்டைக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிப்போம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு உருட்டுற கேப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுப்போம். இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையை ஸ்டீமரில் வச்சுக்கலாம். மூடியை போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் 1 கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கோங்க. இது கூடவே துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் அரைச்சா போதுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் 5 போட்டிருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய் கூட போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து. இதையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வேக வச்ச கொழுக்கட்டையை போட்டு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுட்டு இருக்கு இல்லைங்களா, அதை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்ல ருசியான காரமான மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அவரை மாதிரி குண்டா கொழு கொழுன்னு இருக்கிற இந்த மணி கொழுக்கட்டையை அவருக்கு பிடிச்ச மாதிரி நைவேத்தியம் பண்ணுங்க.